சொல்கிறாரு, எனக்கு இந்த கரிமேல் சந்தேகம் இருக்குன்றார். என்னையே சந்தேகம் சொல்லியா அப்படின்னாக்க, இந்த கறி ஆட்டுக்கறி தான், ஆனால் அந்த ஆடு ஓநாயுடைய பாலை குடித்து வளர்ந்த ஆடுன்றார். ஓநாயுடைய பாலை கொடுத்து வளர்ந்தாண்டார். எப்படிப்பா சொல்கிற? அல்ல எனக்கு இது கொடுத்தான் சொல்கிறேன். என்ன சொல்லி என்ன காரணம்? அதாவது ஆட்டுடைய கொழுப்பு மேலாக இருக்கும், ஓநாயுடைய கொழுப்பு நடுவில் இருக்கும். இதில் நடுவில் இருக்குது இதில் கொழுப்பு, அதனால் இது ஓநாயுடைய கொழுப்பு அப்படின்னு முடிவு செஞ்சேன். ஓநாய் யாரும் அறுக்க மாட்டாங்க, ஆழ்த்தியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆடு ஓநாயுடைய பாலை குடித்திருக்கலாம், அதனால் இப்போ வந்திருக்குதுன்னு சொன்னான். விசாரித்து பார்த்தா ஆமாம் உண்மைதான், அப்படித்தான். ஒருத்தர் ஜூஸ் பார்த்தார், குடிச்சு பார்த்து சொன்னார், இந்த ஜூஸ் இருக்குதே கபிரிஸ்தானில் வளைஞ்ச பழத்துறை ஜூஸுன்னார். கபிரிஸ்தானில் வளைஞ்சா ஜூஸ் மட்டும் டேஸ்டாக இருந்துச்சு, பார்த்து குடிச்சாரு. நீ எப்படி சொல்கிற அப்படின்னாக்கா அவர் சொல்கிறார், மனிதனுடைய இருபால் உண்டான பழம் தான் அந்த கபிரிஸ்தானுடைய பழம், அதில் வந்தது. அதாவது அதை சொன்னாங்க, கபிரிஸ்தானில் எதையும் என்ன செஞ்ச பழங்களை எதுவும் வளர்க்காதீங்க, அதை மட்டும் வச்சுருங்க. அப்படி அந்த கபிரிஸ்தானுடைய தேங்காயையோ அல்லது பழத்தை சாப்பிட்டாக்க உங்களுக்கு மருதி ஏற்படும் கித்தாபில் எழுதியிருக்காங்க. அது காரணம் அதுதான். ஆமாம், அந்த பழத்தில் ஜூஸில் போட்டு வச்சுருக்கா கொண்டு வர்றாங்க. விசாரிச்சு பார்த்தா அது உண்மையாக இருந்துச்சு. மூணாவது சொன்னால், இவங்களாம் சொல்கிறது ஏற்றுக்குங்க, நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கிறியா இல்லையோ எனக்கு தெரியாது. என்ன சொல்கிற? நீ உங்கள் அம்மா உன்னை என் முறையாக பெற்றெடுக்கலைன்னா உனக்கு கோவம் வந்துடுச்சு. நேரம் உள்ளே போன அம்மாட்ட போய் கேட்டா, என்னம்மா சொல்கிற? இப்படி சொல்கிறேன்னு அந்த ஆள், நீங்கள் சொல்கிறது எதுவுமே பொய்யாகலை சொல்லு நீயே. அதட்டு கேட்ட உடனே அந்த அம்மா ஆமான்னு சொல்லி பிடிச்சி. ஒரு வேலைக்காரன் கூட தொலைபேசி இருந்தேன், அதில் பிறந்தவன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பிடிச்சி. சரி இவங்க வந்தார், நீ எப்படி சொல்கிற அப்படின்னா அப்பா சொன்னார், விருந்து கொடுக்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன சாப்பாடு வச்சு முன்னாடி வச்சு நீ சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் ஒன்று. அப்படி இல்லையா பந்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லைனாக்கா நீ முன்னாடி பரிமாறணும். நீ அப்படி இல்லையா நான் அதை சொல்கிறேன், என்ன என்னால் பந்தி பரிமாற முடியாது, வேலை செய்ய முடியாது, நான் வெளியே போக வேண்டியது, ஒருத்தர் கொடுத்துருக்கேன் நான் வச்சுருக்கீங்க சாப்பாடு சாப்பிடுங்க சொன்னாக்கா பரவாயில்ல. இந்த 3 முறையும் இல்லாமல் உள்ளேருந்து எட்டி பார்த்துட்டே இருக்க நீ, அப்புறம் நீ மனசில் நீ இல்லை, உனக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி இருந்துச்சு, அதனால இப்படி ஆகி போயிடுச்சு. சரி ஹயர் எப்படி இருந்தாலும் சரி. ஆக சமயோஜன புத்தி அவருக்கு இருந்துச்சு, கொடுத்தார். ஏன் சொல்லனாக்கா தாவத்துங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு விருந்து. தாவத்தின் மூலமாக ஒரு மனிதனை முன்னெடுத்து கொண்டு போகும், தாவத்தின் மூலமாக ஒரு மனிதனை தாழ்வையும் கொண்டு போயிடும். கேட்பா சொல்லுவாங்க, ஆனால் வீட்டு ஹாஜர் வீட்டில் நிறைய விருந்து நடந்துருக்குது அப்படின்னு நோடிச்சு போனார். காரணம் என்னக்கா தற்பெருமை, நாளை அகம்பாவம். அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, ஆளை பார்த்து கவனிக்கிறது, ஆளை பார்த்து பெருசாக பார்க்குறது. பணக்காரன் மாதிரி ஏழைந்தான் அதுக்கு ஒரு மாதிரி. ஆனால் காசு இருக்குது. ஏழைக்கு அந்த பணக்காரன் எந்த சாப்பாடு கொடு, அதே ஏழை கொடு, அந்த கொடுத்து அது தாவத்து. ஆமாம் சரி, இது வழக்கம் நிறையா சொல்லலாம், நேரம் இல்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 5வது என்னன்னாக்கா தஸ்மியத்துல் ஆத்திஷ், தும்மினவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதற்கு பகரமாக இரஹமக்கல்லான்னு சொல்லணும். திருமதி ரஹமத்துல்லாஹி என்னதாலாம் கப்பலில் போயிட்டு இருந்தாங்களாம், படகுல. இன்னொரு படகுல ஒருத்தர் போனாரா, அவர் தும்பிட்டாரா, தும்பினோடனே அழுதான் சொன்னா இல்லையா, உடனே இவர் பக்கத்தில் கொண்டு போய் இரஹமக்கல்லான்னு சொன்னாராம். ஏங்க இப்படி அவ்வளோ ஒன்றும் அவசரம்னாக்கா இதில் பெரிய பறக்கத்து இருக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் தும்பினவன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாக்க இரஹமக்கல்லான்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதே சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சாக்க, தும்மினவள் அல்ஹம்துலில்லாஹ் ஏன் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலாம். தும்மும்போது உடம்புடைய எல்லா நாணயங்களும் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே தெமிச்சு போயிடும். அந்த தும்மும்போது எதுவுமே செய்ய முடியாது. அடுத்த செகண்ட் என்ன செய்யணுனாக்க திரும்பி அது ஹயாத் வந்துடுது. அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னாக்க, உனக்கு உயிரை போக்கி மீண்டும் உயிரை கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும், அந்த அடிப்படையில் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அதாவது தும்மினவள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாக்க இரஹமக்கல்லான்னு சொல்லிப்பான். இது பெரிய மாற்றம் உண்டாக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 5 விஷயங்களில் நம்ம பேணி இருந்தோம்னாக்க
உளப்பூர்வமாக நடந்தோம்னு சொன்னாக்க ஒருத்தர் மஹல்லாவில் ஒற்றுமை இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், எல்லாமே நல்லா இருக்க முடியும். அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளே ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மஜ்லிஸ் ஆரம்பமாச்சு. பள்ளப்பட்டி திக்ர் மஜ்லிஸ்.